புத்தக அரங்கத்தில் இருக்கின்ற அன்பர்கள் இந்த பக்கம் வந்து இவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் தலை சாய்ந்த வணக்கம். அதியமான் ஔவையாருக்கு அருநெல்லிக்கனி கொடுத்த கதை. தமிழ்நாட்டில் தகடூர் என்ற ஓர் ஊர் உள்ளது. அவ்வூரை அதியமான் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். இம்மன்னன் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டவர். அதனால் தமிழ் புலவர்களை பெரிதும் போற்றி வந்தார். ஔவையார் சிறந்த தமிழ் பண்புலவர். இவர் அறிவுரை கூறும் பாடல்களை இனிய தமிழில் பாடுவார். இதனால் மன்னன் அதியமானுக்கு எப்பொழுதும் ஔவையார் மீது பெருமதிப்புண்டு. ஒரு நாள் அதியமான் வேட்டையாட காட்டுக்கு சென்றார். திரும்பும் வழியில் நடையில் ஒரு வெடிப்பை கண்டார். மேலே பார்த்தார். ஒரு கருநெல்லி மரம் நின்றது. அதில் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் காணப்பட்டது. அக்கனியை உண்பவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வர் என்பதை அறிந்தார். உடனே அக்கனியை பறித்தார். நெல்லிக்கனியோடு அரண்மனைக்கு சென்றார். ஔவையாரை அழைத்தார். அக்கனியை உண்ணும்படி கூறினார். ஔவையாரும் அதை உண்டு மகிழ்ந்தார். இக்கனி சுவையாக இருக்கிறதே என்று வியந்தார். இக்கனியை உண்பவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வர். அதனால் இதை உங்களுக்கு கொடுத்தேன் ஔவையே என்றான் மன்னன். நீ இக்கனியை உண்டு நீண்ட காலம் மக்களுக்கு பணி செய்திருக்கலாமே மன்னா என்றார் ஔவையார். அதற்கு மன்னன், ஔவையாரே, நீங்கள் தான் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு பணி செய்ய வேண்டும் என்றார். அதியமானின் தமிழ் பற்றை எண்ணி ஔவையார் மகிழ்ந்தார். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் அதியமானாக ஹரிணி ராகவன், ஔவையாராக அக்ஷய சத்யேந்திரன், காவலனாக மாதுளன் சத்யேந்திரன், முனிவராக மகளினி சத்யேந்திரன், அமைச்சர்மாராக ஆருத்ரா மகன், ஆதிராமகன், அபிலாஷ் பிரதீப். நாடக எமக்கு பழக்கினவர் எமது தமிழ் ஆசிரியர் பாஸ்கரன் ஞானேஸ்வரி. நாடகத்தை பார்த்து மகிழுங்கள். நாட்டம் மக்களை போற்றும் மென்னாதி மென்னா வணங்குகிறோம். ஓங்குக புகழ். அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள். அரசை, இன்று இங்கு செல்ல உள்ளீர்கள்? காட்டு வளத்தை கண்ட நீண்ட நாள் ஆகிவிட்டது. அதனால் காட்டு வளத்தை பார்க்க போகின்றேன். காவலர்களே, பாருங்கள், சென்று வருவோம். நில்லுங்கள், நில்லுங்கள். அதோ உயரமான மலை. அது என்ன புலவோ அபூர்வமாக இருக்கிறதே. ஆமா அண்ணா, அபூர்வமாக இருக்கிறது. புதிய சிறந்த மன்னன் அதியமானே, என்ன ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? ஆமாம், அதோ மலையின் புலவையும் மரத்தையும் பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்கிறது. அதுவா? அது ஒரு அபூர்வ நெல்லி மரம். இம்மரம் பல வருடங்களுக்கு ஒரு முறை ஒரே ஒரு கனித்தான் தரும். இதை உண்பவர்கள் நீண்ட நெடுங்காலம் உயிர் வாழும். அப்படியா? இப்போதை போய் பறிக்கின்றேன். காவலர்களே, அதை போய் பறித்து வாருங்கள். ஆகட்டும் அண்ணா.
மன்னியுங்கள் மன்னா, எங்களால் பறிக்க முடியவில்லை. நானே சென்று பறித்து வருகின்றேன். இதோ பறித்து விட்டேன். ஓ, என்ன அழகு! இனிய நறுமணமும் உள்ளதே. வண்ணத்திலும் அளவிலும் வித்தியாசமாக இருக்கிறதே. மன்னா, கொடையில் மட்டுமல்ல வீரத்திலும் சிறந்தவன் என்று நிரூபித்து விட்டார். இக்கனியை கனவை உண்ணுங்கள் மன்னா. இல்லை இல்லை, இக்கனியை அரண்மனைக்கு கொண்டு செல்வோம். பாருங்கள். வணங்குகிறோம் மன்னா. வணக்கம், அமருங்கள். அமைச்சர்கள், அரசர் ஓர் அரிய கனி கொண்டு வந்துள்ளார். இக்கனியும் பவர்கள் நீண்ட நெடுங்காலம் உயிர் வாழ்வார். அக்கனியை மன்னர் உண்டு நீண்ட நெடுங்காலம் உயிர் வாழ வேண்டும் என்பதை என் ஆசை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் ஆமாம், நெல்லாட்சி செய்யும் மன்னா, நீங்கள் நீண்ட நெடுங்காலம் உயிர் வாழ வேண்டும். அதனால் நீங்கள் தான் உண்ண வேண்டும். இப்போதே உண்ணுங்கள் மன்னா, இப்போதே உண்ணுங்கள் மன்னா. இதுவே எங்கள் ஆசை. நீங்கள் என் மீதும் என் ஆட்சி மீதும் வைத்துள்ள அளவு கடந்த பற்று எனக்கு புரிகிறது. கொஞ்சம் அமைதியாக இருங்கள். யாரங்கே? ஔவையாரை அழைத்து வாருங்கள். மன்னா, அவையை அழைப்பதன் காரணம் சொல்கிறேன். அவையை வணங்குகிறோம். வள்ளல் பெருமான் அரசே, தமிழால் வணங்குகின்றேன். வாழ்வும் கொச்சம், ஓகுகம் புகழ். மிகவும் களைப்பாக உள்ளீர்கள். அமருங்கள். ஆமா, நீண்ட நெடுந்தூரம் நடந்து வந்தேன் அல்லவா, பயண களைப்பு. தங்கள் புகழரை கேட்டு வணங்குகின்றேன். உங்கள் களைப்பை போக்க ஒரு அரிய கனி தருகின்றேன். இறங்குங்கள். அரிய கனியா? அது என்ன கனி? கனியை கொண்டு வாருங்கள். இதோ அந்த அரிய கனி, சுவைத்து பாருங்கள். ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! மிகவும் சுவையாக உள்ளது. இதற்கு முன் இப்படியோர் கனியை உண்டதே இல்லை. இது என்ன கனி? இது நான் மலைச்சாரலில் ஒற்றை மரத்தில் நான் பறித்த ஒற்றை அருநெல்லிக்கிணை. இதை உண்பவர்கள் நீண்ட நெடுங்காலம் நீடொழி வாழ்வர் என தெரிந்து கொண்டேன். அதனாலேயே உங்களுக்கு தந்தேன். அவையே அதியமானே, என்ன காரியம் செய்தால் மக்கள் தேவை அறிந்து ஆட்சி செய்யும் நீ அல்லவாய் கற்கில் உண்டு நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும். நிறை மூதாட்சியாகிய எனக்கு ஏன் தந்தாய்? என்னையே இக்கனியை நாடுண்டு வாழ்ந்தால் என் நாடு மட்டுமே நலம் பெறும். என் அவை நீடொழி வாழ்ந்தால் தமிழென்றோ பெருமை பெறும். தமிழ் வாழ்ந்தால் உங்களோடு சேர்ந்து நாடும் பெருமை பெறுவேன். அதியமானே, உன் செயலை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் மீது நீ கொண்டுள்ள பற்று என்னை பெருமை அடைய செய்கிறது. உன் கொடை வலிமை உடல் வலிமையை விட பெரியது. தரணி உள்ளவரை என் தமிழால் உன்னை சாகாமல் இருக்கச் செய்வேன். என் தமிழோடு நீ என்றும் வாழ்வாய். என் பாட்டிலும் நீ என்றும் வாழ்வாய். வாழ்க உன் புகழ், வளர்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க